ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜ்க்கு ஜெய். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, பங்குனி ஞாயிற்றுக்கிழமை, வியதிபாத யோக தர்ப்பண நாள். பொதுவாகவே வியதிபாதம், வைருதி போன்ற தர்ப்பண நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு அமாவாசைக்கு ஈடான பலன்களை நல்கக்கூடிய ஒரு விசேஷமான தன்மைகள் உண்டு அப்படின்ட்டு வாத்தியார் சொல்றாரு. சன்னாவதின்ட்டு சொல்லக்கூடிய 96 நாட்களுமே இந்த தர்ப்பண நாட்கள் மிகவும் விசேஷமானது. என்னத்துக்கு விசேஷம்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம அன்றாடம் ஃபேஸ் பண்ணக்கூடிய நிறைய பிரச்சனைகள்ல இருந்து நம்ம விடுபட நம்மளோட முன்னோர்கள் ஆசி மிகவும் முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் நமக்கு ரொம்ப காலமாக எடுத்து சொல்லிகிட்டே தான் இருக்காரு. இதையும் அடியன் எதுக்கு திரும்பி திரும்பி இதை உங்களுக்கு மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஒவ்வொரு தனி மனிதனுமே ஒரு நிறைவான வாழ்க்கையை நிச்சயமாக அடையணும். ஓரளவுக்கு பேராசை எதுவும் இல்லாமல் தன்னிறைவு அடையணும்னா நிச்சயமாக அதுக்கு இறைவனோட அருளும் குருவருளும் அது கிடைக்கணும்னா அவங்களோட பித்தர்களோட ஆசி ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்ற ஒரு முக்கியத்துவத்தை நம்ம குருவர்களால் இங்கே உங்கள் எல்லாருக்கும் வலியுறுத்துகிறோம். அதன்படி நாளைய தர்ப்பணம் வியதிபாதம் பொதுவாகவே வாத்தியார் மகாராஜ் ரொம்ப நிறைய விஷயங்களை எடுத்து கொடுத்துருக்காரு. செலவில்லாத விஷயங்கள் தான் அந்த பூஜை முறைகள் அத்தனையுமே பெரும்பாலும் ரொம்ப பெரிய செலவுகள் நிச்சயமா இல்லை. அதன்படி நாளைய வியதிபாத தர்ப்பணத்தை எப்படி விசேஷமாக அமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, முதல்ல நாளைய கிழமை சூரியனோட நாள், சரிங்களா? இந்த வியதிபாதம், இந்த தர்ப்பணம் இந்த வியதிபாத யோகம் எதுக்கு முக்கியத்துவம் பார்த்துட்டிங்கன்னா, தந்தை வகைரா பித்திருக்களை பிரீத்தி பண்ணக்கூடிய ஒரு விசேஷமான கால அம்சம் உடையது தான் அந்த வியதிபாதம். சரி, அப்போ கிழமை ஓகே, கிழமையும் இந்த யோகம் தர்ப்பணத்துக்குரிய யோகமோ நல்லா மெர்ஜ் ஆயிடுத்து, ஓகேவா? ஸோ தென் நாளைக்கு நட்சத்திரம் பார்த்துட்டிங்கன்னா அதுவும் இதில் ரொம்ப பெரிய வகையில் மெர்ஜ் பண்ணி நமக்கு விசேஷமான பலன்களை நல்கும். என்ன நட்சத்திரம் நாளைக்கு அப்படி பார்த்துட்டிங்கன்னா கேட்டை. இந்த கேட்டை திரு நட்சத்திரத்தோட ஒரு விசேஷமான மகத்துவ மகிமை பார்த்துட்டிங்கன்னா, தந்தை வகைரா பித்திருக்களை ரொம்ப சீக்கிரமாக சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு விசேஷமான தன்மையை கொண்டது தான் இந்த கேட்டை. என்னப்பா இவ்வளோ விஷயம் உண்டா? கண்டிப்பாக. இதன்படி நாளைக்கு பார்த்துட்டிங்கன்னா கிழமை அண்டு யோகம் அண்டு நட்சத்திரம் எல்லாமே நாளைக்கு தந்தை வகைரா பித்திருக்களை நல்ல முறையில் பிரீத்தி பண்ணி தரக்கூடிய ஒரு விசேஷமான காலம்சங்கள் நாளைக்கு உண்டு. ஸோ அதன்படி தந்தை வகைரா பித்திருக்களை குறிப்பது யாரு பார்த்துட்டிங்கன்னா சூரிய பகவான் இல்லையா? பொதுவாகவே ஒரு பித்திருக்களுக்கு அதிபதி தான், பட் இருந்தாலும் சூரிய பகவான் இந்த தந்தை வகைராக்கு ஒரு முக்கியமானவர். ஸோ அப்படி பார்த்துட்டிங்கன்னா நாளைக்கு எப்படி நாளைக்கு தர்ப்பணம் அமைச்சிக்கலாம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, ஒரு தாமரை இலையில கோதுமையை பரப்பி அதன் மேலே நம்ம தர்ப சட்டம் வழக்கம் போல போடக்கூடிய அந்த தர்ப சட்டம் போட்டு தர்ப்பணம் பண்ணலாம். அதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா கோயில் கோமுகம் தீர்த்தம் ரொம்ப விசேஷமானது. இதை நம்ம நிறைய வாட்டி பார்த்துருப்போம், இருந்தாலும் அடியின் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம் குருவர்களால். இந்த வியதிபாதம் யோக காலத்தில் விண்ணுலகத்தில் பித்ருகள் நிறைய தேவாதி தெய்வங்கள் தெய்வ மூர்த்திகள் எல்லோருக்குமே பெரும்பாலும் எல்லாருக்குமே நாளைக்கு இந்த வியதிபாதம் போன்ற நாட்களில் அவங்க பாத பூஜை பண்ணுறாங்க அப்படின்ட்டு வாத்தியார் ஒரு சில இடங்களில் குறிப்பிடுவார். அந்த பாத பூஜை பண்ணக்கூடிய தீர்த்தமானது இந்த சுயம்பு ஆலயங்களில் அந்த கோயில் கோமுகம் வழியாக அது கலந்து நிச்சயமாக வெளியே வரும். அபிஷேக தீர்த்தம் வரைச்சி அதோட சேர்ந்து வரும் அப்படின்ற ஒரு ஐதீகமும் ஒன்று உண்டு. இதெல்லாம் நம்பிக்கை சார்ந்த விஷயந்தாங்க. ஸோ அப்போது நாம் அந்த தீர்த்தத்தை கொண்டு நாம் தர்ப்பணம் பண்ணுறச்சே நம்ம முன்னோர்களுக்கு ஒரு அலாதியான சந்தோஷம் கிடைக்கும். ஸோ இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று உண்டு. பித்ருக்கள் என்பவங்க வேற, நம்ம முன்னோர்கள் என்பவங்க வேற. என்னப்பா அப்படின்ட்டு யோசிக்காதீங்க. பித்ருக்கள்ன்றது ஒரு உத்தமமான உயர்ந்த நிலைங்க. அது அந்த நிலை நம்ம முன்னோர்கள் எல்லோருமே அடைஞ்சிருவாங்களான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியான விஷயம்தான். ஏன்னா ஒரு பித்ருக்கள் ஒரே ஒரு பித்ரு அந்த சந்ததி அவங்களோட அடுத்தடுத்த இந்த நம்ம பிறந்ததுலேருந்து இன்னைக்கு பார்த்தாச்சுன்னா எத்தனையோ லட்ச பிறவிகள் நிச்சயமாக எடுத்துருப்போம் இல்லையா?
அத்தனை லட்சம் பிறவிகள்ல இருக்கக்கூடிய அவங்க ரிலேட்டிவ்ஸ் அவங்கள எல்லாருமே வந்து கடை தேத்துவதற்கான பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லாத்தையும் ஓயாம பண்ணிட்டே இருக்கக்கூடியவங்க தான் ஒரு உத்தமமான ஒரு பித்ருகள் அவங்க. நம்ம முன்னோர்கள் செய்த காரியத்திற்கேற்ப, அது நல்வினையோ தீவினையோ, அதற்கேற்ப ஒரு லோகங்கள்லயோ இல்லைன்னா பூமிகளையோ எங்கேயும் இருக்கலாம். மேபி அடுத்த பிறப்பு கூட எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம், பிறப்பும் எடுத்திருக்கலாம். அப்ப பிறப்பு எடுத்தா அந்த தர்ப்பணம்லாம் எதுக்கு பண்ணணும்ட்டு நிறைய பேர் யோசிக்கலாம். பிறப்பு எடுத்திருந்தாலும் நம்ம அந்த ஜீவாத்மா அந்த காலத்துல இருந்துட்டு, நம்ம முன்னோர்களா இருந்துட்டு அவங்க போயிட்டு இப்போ மறுபடியும் பிறப்பு எடுத்திருக்காங்க இல்லையா, அவங்களோட நல்வாழ்க்கைக்கு இந்த தர்ப்பணம் வந்து பேருதவியா இருக்கும் அப்படின்றத வாத்தியார் சொல்றாரு. ஸோ அதனாலதான் இந்த ஜாதி மதம் இனம் பேதம் எதுவுமே இல்லாம நம்மளோட முன்னோர்கள் ஏதேனும் ஒரு அரேபியன் கண்ட்ரில போய் வேற்று மதத்துல இருக்கலாம், இல்ல ஒரு யூரோப்பியன்ல போயிட்டு வேற மதத்துல இருக்கலாம். பட் எங்க எப்படி இருந்தாலும் நம்ம பண்ணக்கூடிய இந்த தர்ப்பண பூஜைகள் வந்து இந்த உலகத்துல உள்ள எல்லா ஜீவன்களுக்கும் ஒரு பெரிய நன்மையை செய்யுது அப்படின்ற ஒரு விசேஷமான விஷயத்தையும் நமக்கு வாத்தியார் எடுத்து கொடுத்துருக்காரு இல்லையா. ஸோ அதன்படி நாளை அந்த கோயில் கோமுகம் தீர்த்தம் வந்து இப்படி ஒரு பெரிய விசேஷம் பண்ணுது. ஏன்னா பிதர்கள் பண்ண அந்த பாத பூஜை தீர்த்தம் நம்ம முன்னோர்களுக்கு நற்கதி கிடைக்கிறதுக்கு ஒரு பேருதவியா இருக்கும். அது ஒண்ணு. தென் இந்த சூரிய சந்திர தீர்த்தத்துக்கு என்ன அப்படின்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் நீங்க பார்த்துட்டீங்கன்னா, பொதுவாகவே ஒவ்வொரு தர்ப்பணம் அமையும் பொழுது, தர்ப்பண நாட்கள் அமையும் பொழுது அந்த கால அம்சங்கள் பஞ்சாங்கத்துல உள்ள அனைத்து விதமான கால அம்சங்களையும் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்றார் வாத்தியார். அதன்படி பார்த்துட்டீங்கன்னா, நாளைக்கு சந்திர பகவான் வந்து நம்மளோட விருச்சிக ராசியில வந்து சஞ்சாரம் பண்றாரு. ஸோ சுவாமி விருச்சிக ராசியில சஞ்சாரம் பண்றச்சே என்னன்னா, அதுவும் சந்திர பகவான் விருச்சிக ராசியில சஞ்சாரம் பண்ணும் போது வரக்கூடிய அந்த வியதிபாதம் காலம் இருக்கு பார்த்தீங்களா, அதுல வந்து பித்ருகளுக்கே வந்து விசேஷமான சந்திராமிர்த ஆனந்த நிலை அப்படின்ற ஒரு விசேஷமான ஆனந்த நிலையை வந்து கொடுத்துருதாங்க. இந்த காலத்துல நாம வந்து தர்ப்பணம் பண்ணக்கூடியது. அதாவது நாளைக்கு பார்த்துட்டீங்கன்னா சந்திர பகவான் விருச்சிக ராசியில சஞ்சாரம் பண்றாரு. அப்போ வந்து வியதிபாதம் கூடிய வேலையா நாளைக்கு இருக்கு. நாளைக்கு நாம இந்த மாதிரி சூரிய சந்திர தீர்த்தங்கள் எங்கேனா கிடைச்சுன்னா உத்தமம், இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நம்ம வழக்கம் போல இந்த மாதிரி வீட்லயே பண்றதா இருந்தாலும் இப்படி நம்ம எளிமையா எவ்வளவு முடியுமோ எளிமையா முடிஞ்ச அளவுக்கு பண்றது ரொம்ப உத்தமம் தான். அப்படி நாம தர்ப்பணம் பண்ணிட்டோம்னா நம்ம பித்ருக்களுக்கே சந்திராமிர்த ஆனந்த நிலை கிடைக்குதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம். ஏன்பா பித்ருக்களுக்கு எதுக்குப்பா, அவங்களாலதான்ப்பா நமக்கு ஆனந்தம் கிடைக்கும். பார்த்தா அவங்களுக்கு நம்ம ஆனந்தம் கொடுக்கறதுக்கு என்னப்பா இங்க வேலை அப்படி யோசிக்க வேண்டாம். பிகாஸ் என்ன காரணம் பார்த்துட்டீங்கன்னா, பல லட்சம் ஜீவன்களை கடை தேத்துவதற்காக அவங்க அல்லும் பகலும் எப்பொழுதுமே வந்து ஏதேனும் ஒரு தவத்திலேயே இருக்கிறாங்களாம். ஸோ அப்பேற்பட்டவங்களை வந்து பூஸ்ட் பண்றது தான் நம்மளோட இந்த தர்ப்பணமோட நியதியே. நம்ம மோஸ்ட்லி பார்த்துட்டீங்கன்னா அப்பா தாத்தா கொள்ளு தாத்தாவோட நிறுத்துறோம். பட் அப்படி பண்ண வேண்டாம். அதையும் கடந்து குறைஞ்சபட்சம் ஒரு 24 தலைமுறை அண்டு அதிகபட்சம் ஒரு 64 தலைமுறை பேர் தெரியலனா கூட அதுக்குரிய ஒரு சில பூஜை முறைகள்லாம் உண்டு. அது நிறைய விளக்கங்கள் உண்டு. நம்ம அகஸ்திய விஜயத்தை சார்ந்த அடியார்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லி தருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்றது ரொம்ப உத்தமம். ஏன்னா ஒரு 64 தலைமுறைன்னா அதுல யாராவது ஒருத்தர் நிச்சயமா பித்ருவா இருப்பாரு. அவருக்கும் ரொம்ப ஒரு பேரானந்தம் நிச்சயம் அதன் மூலியமா கிடைக்கும். பிளஸ் நாளை கால அம்சங்கள் பார்த்துட்டீங்கன்னா பித்ருக்களோட அனுகிரக ஆசி வந்து பன்மடங்கு கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு நாளைக்கு நிறையவே உண்டு. வழக்கம் போல நினைச்சுண்டு அப்படின்ட்டு போயிடாதீங்க. கூடுதலா கிரகம் சேர்க்கையும் அதையும் நம்ம பார்த்துருவோமே. ஏன்னா வந்து எல்லாத்தையும் பார்க்குறோம். சந்திரன் எங்க இருக்காரு பார்த்துட்டோம். இப்ப சூரியன் எங்க இருக்காருன்னு பார்க்கணும் இல்லையா. ஏன்னா சூரியனுக்குரிய நாள்ல தான் நம்ம தர்ப்பணம் பண்ணோம். சூரியன் தான் அதிபதியா இருக்காரு பிதர்களுக்கு. பிளஸ் வந்து தந்தை வகைராக்கும் அவரே விசேஷமான அதிபதி. ஸோ அவரோட ஸ்டேட்டஸ் நாளைக்கு என்ன, இந்த சக்கரத்துல கால சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 12 ராசி வீடுகள்ல அப்படி பார்த்துட்டீங்கன்னா, சுவாமி வந்து நீங்க பாருங்க சூரிய பகவான் மீனத்துல தான் சஞ்சாரம் பண்றாரு. ஆனா நாளைக்கு நீங்க பாருங்க இன்னொரு ஒரு பெரிய விசேஷம் ஒண்ணு உண்டு. அதாவது நாளை காலையில சம்திங் ஒரு 7-7:30 நினைக்கிறேன். அந்த நேரத்துல சுவாமி வந்து சூரிய பகவான் ரேவதி நட்சத்திர மண்டலத்துல என்ட்ராகிறாரு. அவரு என்ட்ரானா நமக்கு என்ன அப்படின்னு நினைக்காதீங்க. அங்கதான் ஆல்ரெடி ராகு பகவானும் இருக்காரு. ஸோ சூரிய பகவான் கிட்ட எந்த கிரகங்கள் போனாலும் அஸ்தமனம் என்ற ஒரு நிலையை அடைஞ்சிரும் என்ற ஜோதிட கருத்து. ஸோ அது ஜோதிடத்தை இங்க எது கொண்டு வரோம்னா, உங்களுக்கு கொஞ்சம் விளங்குனா இன்னும் ஒரு சந்தோஷமா பண்ணுவீங்க, உற்சாகமும் பண்ணுவீங்க, பிளஸ் கூடுதலா 4 பேருக்கு சொல்லியும் பண்ணுவீங்க.
ஸோ அதற்காக தான் இதெல்லாம் நம்ம இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான காரணம். சரி, இந்த சூரிய பகவான் நம்ம ரேவதி மண்டலத்துல நட்சத்திர மண்டலத்துல உள்ள என்ட்ராவரிச்சே ஆல்ரெடி அங்க சுவாமியை வரவேற்கக்கூடியவர் யார் அங்க பார்த்துட்டீங்கன்னா ராகு பகவான். சூரிய பகவான் கிட்ட யார் போனாலும் அஸ்தமனம் ஆயிடுவாங்க நம்ம பார்த்தோம் இல்லையா. ஆனா இந்த ராகு பகவான் கிட்ட சூரிய சந்திரர்கள் ரொம்ப நெருக்கமா போனா அவங்களே கிட்டத்தட்ட ஒரு அஸ்தமன நிலை தான். ஸோ அதன் அஸ்தமனம் மீன்ஸ் என்னென்னு பார்ப்போம், சூரிய பகவானுக்கு பவர் இருக்காதா அப்படின்னு நினைக்கக்கூடாது. என்னன்னா ஒரு அமாவாசைக்குரிய ஒரு விசேஷமான காலமாகவும் நாளைக்கு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் நாளைக்கு உங்களுக்கு கூடுதலான ஒரு தகவல் இது. ஏன்னா ராகு பகவானோட சுவாமி சூரிய பகவான் ரொம்ப நெருக்கத்துக்கு போறாரு. ஏன்னா ராகு பகவான் யாரு நீங்க பாருங்க, தந்தை வகைரா பிதிருக்காரகன், கேது பகவான் மாத்திருக்காரகன் சொல்லுவாங்க, அதாவது வந்து தாய் வகைரா பிதிருக்காரகன். ஸோ ஆல்ரெடி இந்த பிதிருக்காரகன் அங்க இருக்கக்கூடிய பிதிருக்காரன் பாட்டனார் சம்பந்தம், சூரிய பகவான் தந்தை, ராகவன் பாட்டனார். ஸோ 2 பேரும் அங்க ஜாயின் ஆகுறாங்க. இதுவே ஒரு பெரிய ஒரு அனுகிரகத்தை இன்னும் கூடுதலா நமக்கு நாளைக்கு பெற்று தரோம். எவ்வளோ விஷயத்தையும் கேட்டுண்டு ரொம்ப அசால்ட்டா இருந்துடாதீங்க நிச்சயமா. ஏன்னா இந்த மாதிரி கால அம்சங்கள்லாம் வந்து அவ்வப்போது வருமான்றது அடியனுக்கே தெரியல. ஸோ அதனாலதான். ஸோ நாளை நாளை வந்து இப்படி முறையை பயன்படுத்திங்க. கூடுதலாக வந்து ஜீவாலயம் தரிசனத்துக்கு வந்து இந்த கேட்டையில் வந்து எப்பொழுதுமே அந்த பூமி அடியில் இருக்கக்கூடிய சித்தர்கள் மகரிஷிகள் எல்லாம் வெளியே வரக்கூடிய ஒரு விசேஷமான காலம். சூட்சமா வெளியே வருவாங்கன்ட்டு அங்கே போய் நின்று பார்த்துட்டு இருக்காதிங்க. பட்டினத்தார் உள்ள இருந்து எப்படி லிங்கத்திலேருந்து வெளில வராருன்ட்டு. சுவாமி சூட்சமாக தான் நாளைக்கு நிச்சயமாக வெளில வந்து எல்லா பக்தர்களுக்கும் அனுகிரகம் பண்ணுவார். ஸோ நாட் ஓன்லி பட்னத்தார், ஸோ நியர்பை பட்னத்தார்ன்றதுனால சொல்கிறோம். எல்லா சித்தர்கள் ஜீவாலயங்கள்லையும் நாளைக்கு போய் தரிசனம் பண்ணுறது ரொம்ப உருத்தமாக இருக்கும். தானம் நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு பொதுவாகவே. ஏன்னா ஒழுங்காக பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் டவுட்டு வரும், பண்ணாதவங்களுக்கு டவுட்டே வராது. அது வேற விஷயம். ஸோ இந்த கிழங்கு வகைக்கும் என்னப்பா நாளைக்கு சூரியன் சம்பந்தம்னா நீ கோதுமை தானே எப்பயும் சொல்லிட்டு இருப்பேன். கிழங்கு வகை என்னன்னா இந்த வியதிபாதம் நாள் இருக்கு பாருங்க. இந்த வியதிபாதம் நாள், இந்த வியதிபாத யோகம் கூடிய ஒரு வேலையில தான் வராக சுவாமியோட அவதாரம் உண்டு நடந்திருக்கு அப்படின்ட்டு வாத்தியார் அதையும் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ அதனால வந்து ஒரு பிதிரு சக்தி நாட்கள்ல அமையக்கூடிய இந்த மாதிரி வியதிபாதத்துல நம்ம என்ன பண்ணலான்ட்டு பார்த்துட்டீங்கன்னா நிறைய வந்து இந்த கிழங்கு வகை உணவுகளை வந்து ஏழைகளுக்கு எவ்வளவு முடியுமோ தானம் பண்றது பித்ருக்களுக்கு சந்தோஷம் தரும், பித்ருக்கள் வந்து பிரீத்தி ஆவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வாத்தியார் நமக்கு சொல்றாங்க. கூடுதலாக வியதிபாதத்துல வந்து பொதுவாகவே நீங்க பார்த்துட்டீங்கன்னா ஒரு வாழை இலை நிறைய அன்னங்கள், அதாவது அன்னங்கள் மீன்ஸ் என்னன்னா வடை போண்டா பஜ்ஜி சம்திங் ஊறுகாய் அப்பளம். ஸோ இந்த மாதிரி இது என்னப்பா அப்படின்னா இந்த மனசு அப்படி பார்த்த உடனே சந்தோஷம் பூரிப்பாகணும். இது சாப்பிடாதவங்களுக்கு தான் இதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் அப்படி ஒரு வாழையில விரித்து நீங்கள் இந்த உணவெல்லாம் பரிமாறினீங்கன்னா அவங்களோட முகம் மலர்ச்சியை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த உருவத்தில் நம்ம பிதர்கள் நிச்சயமாக ஆவணமாகி அவங்களும் அந்த வந்து சந்தோஷமாக பட்டு நம்மளையும் சந்தோஷமாக வச்சுப்பாங்க. அதுதான் இங்கே ஒரு பெரிய ஹைலைட்டான மேட்ரு. இந்த விஷயங்கள் எல்லாம் குருவர்களால் உங்களுக்கு எத்தனை பேருக்கு பாக்கியமோ தெரிஞ்சுது. உங்களோட பாக்கியத்தை நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணியும் விடுங்க. ஓம்.